வியூவர்ஸ், போன வீடியோவில் மலைக்கேது நந்தினியை பார்த்த உடனே பணிப்பெண்களை போக சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் மலைக்கேது நந்தினிகிட்ட நேற்று நடந்தது ஒரு விபத்து, எந்த பொண்ணுங்களையும் தவறாக நடந்தது இல்லை, நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மலைக்கேது நந்தினிகிட்ட தவறாக நடந்துக்கிறாரு. இதை பார்த்த நந்தினி நான் தந்தைகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த காட்சியில் சந்திரன் கிரேக்க படையோட மகத நாட்டை நோக்கி வந்துட்டாரு. சந்திரன் இது நடக்கிற நேரத்தில் நீ சாணக்கியர் கூட இருக்கணும், ஏன்னா நான் மகத நாட்டுகிட்ட இரண்டாவது முறையா நான் தாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இது நடத்துறத வேடிக்கை பார்க்க விரும்பல. இதுவே தோல்வி அடைய செஞ்சு அவன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிற நேரத்துல அவன் கண்ணுல நான் பயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஹெலனா. ஆசை எல்லாம் யுத்தத்துக்கு அப்புறமேட்டு வச்சுக்கலாம், அது வரைக்கும் யுத்தத்துல யாரும் மலைக்கேதுவை தாக்க மாட்டாங்க. யுத்தத்துக்கு அப்புறமேட்டு நீ அவனை தாக்குற மாதிரி வந்த உடனே உன்னோட வாளும் அவன் தலையும் தான், அது வரைக்கும் நீ யுத்தத்துல பங்கேற்காம சாணக்கியர் கூட இரு அப்படின்னு சொல்றாரு சந்திரன். அடுத்த காட்சியில நந்தினி அழுதுட்டே வந்து நந்தன்ட்ட மலைக்கேதுவை பத்தி சொல்றாங்க. பத்மநந்தன் அதிர்ச்சி ஆகுறாரு. கோவப்பட்டு இவ்வளவு தைரியமா உனக்கு, என்னோட பொண்ணியே இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பாத்திரத்தை தூக்கி எறிகிறாரு. அதுக்கப்புறமேட்டு பணிப்பெண்களை கூப்பிட்டு நந்தினியை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு. நந்தினியை பார்த்து நீ உன்னோட அறைக்கு போய் ஓய்வு எடுத்துக்கோ, அந்த மலைக்கேதுவை என்ன செய்யணும்னு ஒரு ராஜாவாகவும் ஒரு தந்தையாகவும் நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த பணிப்பெண்களும் நந்தினியை கூப்பிட்டு போறாங்க. உடனே அவந்திகா நீங்களே பாத்தீங்களே மலைக்கேது வருங்கால மனைவிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படி கேட்கிறாங்க பத்மநந்தன். அந்த நேரத்துல நந்தனோட முதல் மனைவி என்ன நடந்தது அப்படி கேட்கிறாங்க. அதுக்கு அவந்திகா கணவன் சொல்றது செய்களை தானே செய்யணும்னு சொல்லிட்டு நீ சொன்ன, ஆனா இப்ப எந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு பெண்ணா இருந்து அவளோட வேதனையை புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முதல் மனைவி ஒரு சிறிய விஷயத்தை பெருசாக்க பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நந்தன்ட்ட போய் எதுக்கு இவ்வளவு கோவம், எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கிற, இப்ப மலைக்கேது நந்தினிட்ட செஞ்ச விஷயத்த நீ எத்தனையோ பெண்கள்கிட்ட ஆரம்பத்துல செஞ்சிருக்கியே அப்படின்னு நந்தனை பார்த்து சொல்றாங்க. இதை கேட்ட அவந்திகாவும் நீ சொல்றது சரிதான், நந்தன் பல பெண்களுக்கு செஞ்ச அந்த சோதனை இன்னைக்கு அவனுக்கே அமைஞ்சிருக்கு, அதனாலதான் இன்னைக்கு அவன் கவலைப்படுற மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு அவந்திகா சொல்றாங்க. இதை கேட்ட நந்தன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு யோசனையில இருக்காரு. இன்னைக்கு மலைக்கேது உன்னோட நிலையில இருக்கிறான், ஆனா வேதனைப்படுறது என்னோட மக, நீ கவலைப்படுற மாதிரிதான் எத்தனையோ பொண்ணுங்களோட தந்தையும் கவலைப்பட்டு இருந்திருப்பாங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு ஏன் பொண்ணு பலியாடா ஆகக்கூடாது, தண்டனை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு அழுகிறாங்க. இது கேட்ட பத்மநந்தன் என்னோட பொண்ணுட்டே தவறா நடந்துக்கிட்டான், அவன் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்துக்கிட்டு போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.